நான் என்ன சொன்னேன் இங்கே இந்த வாசகத்தை நல்லா பாருங்க. சட்டத்தை நான் சொல்லலை, அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை தோலுரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே நல்லா படிச்சு பாருங்க அவர் என்ன சொல்ல வர்றார். நல்ல அந்த வாசகத்தை பாருங்க. எந்த கடைசி அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க, சிகப்பு, அந்த சிகப்பு கோடை நீங்க என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நல்லா பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நல்லா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா எல்லாத்துக்கும்? சிவப்பு லைன் போட்டிருக்கு, விளங்குதா? பாருங்க என்ன சொல்றாருண்டா, அவருடன் முஸ்லிம்கள் திருமண உறவை வைக்கிறார்கள், வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். விளங்குதா? இதுல ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, இப்படிலாம் எழுதிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. புக்கில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி எழுதிருக்கிறீங்களே, வைத்துக் கொள்ளலாம்னு எழுதிருக்கீங்களே, இது சரியானு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, கொள்கை சகோதரர்கள் எல்லாம் கையில புக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குருட்டுத்தனமான நம்பிக்கையுடையவர்கள். இந்த பக்கத்தை எடுக்க சொல்றாரு. அந்த பக்கத்துல பாருங்க, நான் என்ன எழுதிருக்கிறேன் பாருங்க, வைத்துக் கொள்ளலாம் எழுதிருக்கிறேனா, கூடும்னு சொன்னா சொல்றாரு அவர். நான் படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு படிச்சு காட்டுறேன். அதைத்தான் நான் போட்டேன். அதை வீடியோவும் பண்றாங்க. மடத்தனம். அட பின்னாடி ஒருத்தர் மடத்தனம் வீடியோ பண்ணிட்டு இருக்க, இது கூட அவங்களுக்கு தெரியல, வீடியோவும் பண்றாங்க. அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுல தான் என்ன செய்யறாருண்டா, அதை எப்படி வாசிக்கிறார், அவருடன் முஸ்லிம்கள் திருமண உறவை வைக்கிறார்கள், சாதி அடி அந்த வைத்துக் கொள்ளலாம விட்டார். நான் சட்டத்தை இங்க சொல்ல வரல, அவங்க செய்யற அயோக்கியத்தனத்தை சொல்ல வரல. அதை தான் இங்க வீடியோல போட்டு காட்டினேன். அவங்க எடுத்த வீடியோ திரும்ப போட்டு காட்டுன்னு சொன்னா காட்டுவேன். அந்த துண்ணை மட்டும் போட்டு காட்டுங்க. எப்படி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றாங்கன்னு தான் நான் காட்ட வர்றேன். எவ்வளவு மடத்தனமா எல்லாருக்கும் அந்த இடத்தை எடுங்கன்னு வேற சொல்றாரு. வைத்துக் கொள்ளலாம் சொன்னாரா? பாத்தீங்களா? இந்த அயோக்கியத்தனத்துக்கு தான் நான் இதை போட்டு காட்டுறேன். இவர்களை தான் இவங்க முன்னோடியா வச்சு கொண்டிருக்கிறாங்க. வேண்ட ஆதாரம் இருக்கு, வந்து எடுத்துக்குங்க. அடுத்ததாக கடைசியா நம்ம சொல்றோம், அவரு என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்குள்ளே விளங்கல. அவரே சொல்லிட்டார், இப்போ எழுத்து குரானை ஒத்துக்கிட்டோமா, சஜிதா இல்லாத இந்த ருக்குவாயின் இல்லாத அதெல்லாம் குரான் இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கிறார். காலையில் என்ன சொன்னாங்க, எழுத்து குரான் ஒன்று இல்லைன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, சஜிதா இல்லாத ருக்குவாயின்லாம் இல்லாத குரான், அப்படிப்பட்ட குரான் நான் இல்லை, குரான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு கேட்கிறார். காலை மாலையிலேயே நிலைப்பாடு மாறிவிட்டது. எப்படியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மாத்த போறீங்க. அதுக்கு பிறகு சொல்ற, சத்தமிட்டு நல்ல உறுதியா எல்லாத்துக்கும் அல்லாஹ்வின் கிருபையினால் ஆதாரத்தை நிரூபிச்சாரா? திரும்ப திரும்ப கேட்கிறேன், ஆயத்தை சொல்லி சொல்லி கேட்டேன், ஆயத்துக்கு பதில் சொன்னீங்களா? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆயத்துக்களை சொன்னீங்க. மட்டும் என்ற அர்த்தம் எங்கே? வெளிரங்க அர்த்தத்தை மட்டும் எடுக்கணும் என்று சொல்லி சில ஆயத்துக்களை சொன்னீங்களே. நான் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொன்னோம் இதுக்கெல்லாம் ஆதாரத்தை. அது குர்ஆன் இல்லையா ஆயத்து? அப்ப அதை பின்பற்ற வேண்டியது தானே. இஜ்மா கியாஸுக்கு எங்கிருந்து ஆயத்தை கொண்டு வந்தோம்? தௌராத்திலிருந்து, பைபிள் இருந்தா கொண்டு வந்தோம், குர்ஆன்ல இருந்து தானே கொண்டு வந்தோம். பதில் சொல்ல வேண்டியது தானே. வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தலை குனிந்து செல்ல வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அகில உலக தௌஹீது ஜமாஅத்தினர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், ஏமாற்றப்படுகிறீர்கள் நீங்கள். உங்களை கண்மூடித்தனமான பின்பற்றுதலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய உதாரணத்தை தான் இங்க பாத்தீங்க. அவர் எழுதின நூல் உங்க கையில இருக்குது, அதை எடுங்க என்று சொல்றார், அதை அவர் படிக்கிறார். பல தௌஹீதுவாதிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வாசகத்தை விட்டுட்டு படிக்கிறார். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக பேசினவர் என்னென்று அவருடைய இந்த 2 நாள் விவாதத்தில் சாரம்சத்து சொன்னார். இந்த 2 மாதமாக இந்த 2 நாட்களாக ஆபாச மண்டலத்தை நிரூபிச்சுட்டோம். இவங்க நிரூபிக்க வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்பதை இல்ல, ஆபாசத்தை நிரூபிக்க வந்திருக்கிறாங்க. மர்மம் புரியுதா? ஐட்ட இல்ல,
இஜ்மாவை புரிஞ்சு கொள்ளல, கியாஸ புரிஞ்சு கொள்ளல, இஜ்மாவை தப்பாக விளங்கி கொண்டு, கியாஸை தப்பாக விளங்கி கொண்டு, அது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, வெளியில இருந்து எடுக்கப்படக்கூடிய முடிவு, இஜ்மான்னு சொன்னால் எப்படி சாத்தியமாகும், எல்லாம் ஒரு ஹோல்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னுலாம் தவறான யூகங்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருப்பதனால் இஜ்மாவுடைய 10க்கு மேற்பட்ட ஆயத்துகளுக்கு அவர்களால் விடை சொல்ல முடியாம அங்கேயும் இங்கேயும் மழுப்பிக் கொண்டிருந்தது நீங்க பாத்தீங்க, தெளிவாக நீங்க பாத்தீங்க. ஜகாத்துடைய விஷயம் எவ்வளவு கேலியாக இருக்குது, எவ்வளவு கேலியாக சிரிப்பாக இருக்குது. நாங்க வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்று சொன்னோம், நாங்க வட்டியை வியாபாரத்தை ஒன்று சொன்னோம். நீங்க தான பேசுனீங்க, நீங்க தானே சொன்னீங்க, கிளிப் எடுத்து பாருங்க, நீங்க தான் சமப்படுத்தி பேசினீங்க. நாங்க அதுக்கு விடதான் உங்களுக்கு சொன்னோம். நாங்க கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில பொருள்களில் வட்டி இருக்கிறது என்று வரையறுத்து சொல்லி இருக்கிறார்களே, இதுக்கு அப்பாற்பட்ட பொருள்களில் வட்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களா? அம்வாலிக்கும் என்பதற்கு நீங்கள் எடுக்கிற அர்த்தம் சரியானதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது சரியானதா? அம்வாலிக்கும் என்பதில நீங்கள் எடுக்கிற அர்த்தம் சரியானதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது சரியானதா? குர்ஆன் ஹதீஸை தான் போதிக்கிறோம் சொல்லுவோமே, ரசூலுடைய கூட்டை மிதிக்கிறீர்களே. ரசூல் எல்லா மாநிலையும் வட்டி வந்து விடும் என்று சொன்னார்களா? இந்த ஆயத்துக்கு விளக்கம், எல்லா ஆயத்துக்கும் விளக்கம் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கமாக தான் எடுக்கணும். புகாரியில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, வட்டி என்பது இந்த பொருட்களில் தான் இருக்கிறது, வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மாலில் வட்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. தங்கத்தில் வட்டி இருக்கிறது, வெள்ளியில் வட்டி இருக்கிறது, கோதுமையில் வட்டி இருக்கிறது, இப்படியாக சில பொருள்களை குறித்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள். உப்பில் வட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மின்ஹ பில் மின்ஹன் வருகிறது, புகாரியில் முஸ்லிமில் வருகிறது. அந்த ஹதீஸுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல போயிட்டீங்களா? தப்புறதுக்காக அவங்களுக்கு தெரியும் இந்த பணம் என்பது, நோட் என்பது குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ வெளிரங்கமாக வரல. அதை அந்த சான்றை சமர்ப்பிக்க முடியாது, அதை காண்பிக்க முடியாது. அது அவங்களுக்கு நல்லா தெரியும், அது நல்லா தெரியும். அதை எடுக்கணும் கியாஸால, அதை எடுக்கிறதா கியாஸுக்கு போகணும். குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு தான் கியாஸ் உதவியாக நிற்கிறது, ஒரு பெரிய ஒரு மூலாதாரம். அப்படி விளங்கினா தான் சரியான பாதையில போவீங்க என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்பதனால தப்பி பிழைச்சிடுவோம் என்று அம்வாலிக்கும் என்ற இதுக்குள்ள போய் காலை விட்டு ஆப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், இதுக்கு மேலான புதிய புதிய ஆதாரங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. கியாஸுக்கு திரும்பியாம பார்க்கல. நாங்க எந்த அடிப்படைக்கு மூலாதாரத்துக்கு வந்தோமோ கியாஸுடைய அந்த ஆதாரங்களை அவங்க திரும்பியே பார்க்கல. இதுவரையில கியாஸுக்கு வரல. அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவை தப்லீக்காரன் என்று சொல்லி கொஞ்சம் ஆவேசப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவோம், கொஞ்சம் ஏதாவது பற்றுவான், நல்ல உரமா நின்றுவான், அப்படி கொஞ்சம் கிள்ளி விட பார்க்கிறது. அல்லது மதுகபை சொல்லி ரோஷத்தை உண்டாக்கிடுவோம். நாங்க தெளிவா சொல்லி காட்டினோமே, மதுகபை இங்கு பேசுவதே சட்டத்துக்கு விதிக்கும் முரண், விதிக்கு முரண். முரணாக கலைத்திருக்கிறீர்கள், விதியை பச்சையாக மீறி இருக்கிறீர்கள். விதியை மீறிய விவாதம், விவாதத்தில் விதியை மீறி இருக்கிறீர்கள். ஏன் அதில் இருக்கிறது? இந்த விவாதம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அமைய வேண்டும். எங்கே குர்ஆனை வைத்தீர்கள்? எங்கே குர்ஆன்? எங்களுக்கு தோதுவான ஆதாரங்களை எடுத்து பேசுகிறார்கள். அங்கு என்ன இருக்கிறது? இவர்கள் ஓதி ஆயத்துகள் அத்தபியுமா வஹி இலைஹி மின் ரப்பிக் லியல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜா, உருக்கி சொல்றதால் ஆதாரம் வந்துருமா? நிதானமாக நின்று போய் யோசிங்க. அல்லாஹ் அந்த ஆயத்துகள் என்ன சொல்றான்? குர்ஆனுடைய வெளிரங்கத்தை எடுத்து நீங்க பின்பற்றுங்க சொல்றா, ஹதீஸுடைய வெளிரங்கத்தை எடுத்து பின்பற்றுங்க சொல்றாங்களா? அப்படி சொல்லி இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க ஒரு முடிவெடுக்க வந்திருக்க மாட்டார்களே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கடா, இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் மார்க்கத்துக்கு நிரப்பமான தேவையான அனைத்தும் இருக்கிறது. அதை நீங்கள் பூர்த்தியாக பெற்றுக் கொள்வதாக இருந்தால் ஒரு இடத்தில் சொன்ன புத்தியை பயன்படுத்துங்க. ஃபதபிரு யா உலில் அப்சார், எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி முடிக்கல, எல்லாத்தையும் வெளிரங்க வார்த்தையில சொல்லி முடிக்கல, புகுத்தி வச்சிருக்கிறோம்.
புத்தியை பயன்படுத்துங்க. கியாஸின் மூலமாக எந்த சட்டம் புதிதாக வருகிறதோ அந்த சட்டத்துக்குள்ள அந்த ஆதாரத்தை பழைய காலத்தில் இருந்து அதுக்கு ஒப்பான சட்டத்தில் இருந்து எடுத்துக்கோங்க. அதேதான் காலையில் விவாதங்கள் அள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம். எத்தனை ஆதாரங்கள் கேட்டோம். புதிய புதிய நவீன பிரச்சனைகள் வாயை துறக்கலே. புதிய புதிய ஆதாரங்கள் காலையில் நாங்க எத்தனை ஆதாரங்களை முன்வச்சோம். கியாஸ் இருந்தால் மட்டும்தான் அவைகளுக்கு விட சொல்ல முடியும். வேறு எதிலிருந்தும் அதுக்கு உங்களுக்கு விட சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் உங்களுக்கு முன்னால வச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதாரங்களை பத்தி சொல்லிட்டோம் தகர்த்துட்டோம். என்ன தகர்த்தீங்க? ஒரு உருப்படியான பதில சொன்னீங்களா? தப்பிக்க பாத்தீங்க. ஃபராயில்ல மஸலாவை எங்கேயே உள்ள ஆயத்தை கொண்டு போய் எங்கேயே சொருகினீங்க. ரிபாவுடைய வட்டி சம்பந்தமான ரசூலுக்கு மேலான போய் உங்களுடைய விளக்கத்தை கொடுக்க பாத்தீங்க. சிக்கினீங்க. நீங்க நினைக்கிறீங்க குர்ஆன் ஹதீஸில் இறங்கினோம்னா உங்களுக்கு நினைச்சத விளையாடலாம் வேண்டாம். எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திச்சீங்க. ஆதாரத்துக்காக நான் சொல்லல, ஆதாரத்துக்காக இந்த தௌஹீத் ஜமாத்துடைய முக்கியமானவர்கள் செய்த பல கியாசுகள் அவர்கள் எங்களுக்கு ஆதாரமே அல்ல. நாங்கள் ஆதாரமாக முன்வைக்கிறது குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான். ஏன் விவாதம் அப்படித்தான் அமையணும்னு சொல்லி இருக்குது. அதை நாங்கள் மதிக்கிறோம். இவர்களுடைய உதாரணம், இந்த உதாரணத்தை உங்களுக்கு படிப்பினைக்காக முன்வைக்கிறேன். படிப்பினைக்காக, வேற இதன் ஆதாரத்துக்கு நாம பேசல, படிப்பினைக்காக முன்வைக்கிறோம். பண்டி என்னாச்சு? பன்றி ஆய்வு லஹ்மில் ஹின்ஸீர் எழுதினார்ல, பன்றியை பற்றி பெரிய புத்தகம் இருக்குது. அல் ஜன்னத் புத்தகத்தில் எழுதினார். இது ஆதாரத்தில் நான் சொல்லல, உங்கள்கிட்ட பதில நாங்க எதிர்பார்க்கவும் இருக்கு. என்ன நடந்துச்சு? லஹ்மில் ஹின்ஸீர் குர்ஆனுடைய நேரடி மொழிபெயர்ப்பை பார்த்தா குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பிலே பன்றியின் மாமிசம் ஒன்றுதான் இருக்குது. இது ஆதாரத்தை நான் சொல்லல, நீங்க பதில் சொல்லாம நான் உங்களுக்கு குற்றம் சொல்லவும் இல்லை. மக்கள் நினைப்பாங்க, மக்கள் கேட்பாங்க, அப்ப எதுக்கு சொல்றது? இது ஒரு படிப்பினை. சரி, அதை விட்டுருவோம். சரி, உங்களுக்கு அது பயமாக இருக்குன்னு அதை விட்டு போட்டுருவோம். அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ஒரு விளைவண்ட ஒரு படிப்பினை என்று உங்களுக்கு எடுத்து பார்த்தோம். நாங்க என்ன சொல்லுவோம்டா, நீங்க என்ன செய்யுங்க, தலைப்புக்கு உட்பட்டு பேசுங்க. எல்லாரும் உட்காருங்க, அமைதியாக இருங்க. அது அப்படிதான் பேச்சுவார்த்தை வரும். என்ன அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும். அதெல்லாம் பாரமாக எடுக்க கூடாது. நாங்க எடுத்து பேசணும். நியாயத்தை நியாயமாக எடுத்து கறக்கணும். என்ன நாங்க சொல்றோம்? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்கள் எது என்பதை நீங்க நிரூபிச்சீங்களா? குர்ஆனே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. காலையில சொன்னீங்க குர்ஆன் என்பது ஒளி வடிவம், மாலையில மாறி போயிட்டீங்க. குர்ஆன் ஒளி வடிவம் சொன்னீங்க, மாலையில மாறி போயிட்டீங்க. முஸ்ஹப் என்று சொன்னது நாங்க இல்லைன்னு சொன்னோமா? புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் வந்தோட நிலப்பாடு மாறி போச்சு. அப்ப என்னத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? மதுஹபுடைய கிதாபுகளை பேசுவோம். அடிப்படை விதிக்கு மாற்றமான பேச்சு விடயங்களை இங்க செய்தீர்கள். அடிப்படை விதிக்கு மாற்றமானது. குர்ஆன் சுன்னாவை நீங்க பேசல, குர்ஆனுடைய சஹீஹான ஹதீஸை நீங்க பேசல. நீங்க என்ன பேசுறீங்க? மதுஹபு ஆபாசம், அது இது. நாங்க அடிப்படையை மதிச்சு நடந்திருக்கிறோம். நாங்க அடிப்படையை மதிச்சு நடக்கலையா? தனி புத்தகத்தை எடுத்து போட்டீங்க. உங்களோட நிலைப்பாடு போட்டுக்கிறீங்கல்ல, அதிலேயாவது தனி புத்தகம் இருக்குதா? நிலைப்பாட்டையும் மிதிச்சு போயிட்டீங்க. நிலைப்பாட்டுக்கும் உங்களை போயிட்டீங்க. ஆவேசப்படுத்துறதுக்காக செய்றீங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தவறான பாதையில் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இஜ்மாவையும் கியாஸையும் மதிக்காததனால், இதை ஏற்றுக்கொள்ளாததனால், பிழையான கருத்தை அதுக்கு புரிந்து கொண்டதனால், இஜ்மா கியாஸ் என்பது குர்ஆனுக்கு முரண்பட்டது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டதனால் குர்ஆனையே இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். குர்ஆனையே இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். காபாவை நிரூபிக்க தவறித்து விட்டார்கள். சஃபா மர்வா இதுதான் நபியுடைய காலத்தில் இருந்த சஃபா மர்வா என்பதை சொல்வதற்கு தவறிவிட்டார்கள். அரஃபா மைதானம் இதுதான் என்பதை நிரூபிக்க தவறிவிட்டார்கள். மசாயில் அந்த ஃபராயிதுடைய மசாலாவை கொடுத்தோம். அதை அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸினுடைய நேரடி ஆதாரத்தின் மூலம் நிரூபிக்க தவறிவிட்டார்கள். எத்தனை வாதங்களை அள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தோம். அனைத்து
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரம் எது என்ற தலைப்பில் 2 நாட்கள் மிகவும் அமைதியான முறையில் வாத பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைப்பாக நிலைப்பாடாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரம் வஹியாகும். இவ்வஹி அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபி வழியும் மட்டுமே ஆகும். இதை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழி. இவை அல்லாத இஜ்மா, கியாஸ், நபி தோழர்களின் சொல், செயல், அங்கீகாரத்தை இஸ்லாத்தின் மூல ஆதாரமாக ஏற்று பின்பற்றுவது வழிகேடாகும். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதுஹபுகளிலும் தஃப்சீர்களிலும் சட்ட நூற்களிலேயும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. எனவே இவை பின்பற்ற தகுதியற்றவை என்பது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைப்பாக நிலைப்பாடாக நாம் ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அமைதியா இருங்க, ஒன்றும் இல்லை, அங்கே உட்காருங்க. நம்ம சகோதரர் யாரும் எழும்பாதீங்க, அப்படியே இருங்க. நம்ம சகோதரர் யாரும் எழும்பாதீங்க, அப்படியே இருங்க. டைத்தை நோட் பண்ணிங்க, டைமை நோட் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க அணியா அவங்க தான் பொறுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க சைட்ல யாரும் எழும்பாதீங்க. இன்னும் இல்லை. டைமை நோட் பண்ணிங்க. டைம் பார்த்தீங்களா? சரி இஸ்லாமிய சட்டமாக சிறந்த இந்த சாதனை யார் தெரிவித்து சரி சரி டைமை நோட் பண்ணிடுங்க. கதவுகளை பூட்டி வச்சிருக்கோம். அங்கே எல்லாம் பொறுப்பாளர்கள் அங்கே இருந்துக்கிறங்க, வேற யாரும் எந்திரிக்காதீங்க. நீங்கள் எந்திரிக்காமல் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. நம்முடைய நிலைப்பாடாக நாம் இப்பொழுது நான் கூறிய அந்த அடிப்படையில் பல மணி நேரங்கள் விவாதிக்கப்பட்டு, இந்த தலைப்பில் நாங்கள் விவாதிக்கலாம் என்பதை சட்ட அமுலாக்க சங்கத்தினர் கையெழுத்திட்டு, அதன் அடிப்படையில் இங்கே 2 நாட்கள், இந்த 2 நாட்கள் அழகிய முறையில் இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த களத்தில் என்னென்ன வாதங்களை எடுத்து வைத்தோம், அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லும் என்பதை நாம் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன். இதில் புதிய எந்த வாதங்களும் வைக்கக்கூடாது என்பதின் காரணத்தினால் நாங்கள் என்ன பேசியிருக்கிறோம் என்பதை மற்றும் இந்த அவையிலே நான் உங்களுக்கு சுருக்கமான முறையில், நேரம் குறைவாக இருப்பதினால் நான் சுருக்கமான முறையில் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அதில் ஆரம்பமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இஜ்மாவும் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமாக உள்ளது, இஜ்மாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இஜ்மா என்று சொன்னவுடனேயே இஜ்மா தொடர்பாக ஏறத்தாழ 29 கேள்விகள் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் உதாரணமாக நபித்தோழர்களை மட்டும் ஒன்றுபட்டால் இஜ்மா ஆகுமா, மற்றவர்கள் ஒன்றுபட்டால் இஜ்மா ஆகுமா, ஒன்றுபடுவது என்பது ஒரு சபையிலா, ஒரு தெருவிலா, ஒரு ஊரிலா, ஒரு நாட்டிலா, ஒரு உலகத்திலா, இது யார் தலைமையில் முடிவு செய்ய வேண்டும்? நபியின் காலத்தில் இஜ்மா இருந்ததா, அல்லது நபிக்கு பிறகுதான் இஜ்மா வருமா, அல்லது முற்காலத்தில் இருந்த இஜ்மாவை பிற்காலத்தில் உள்ளவர்கள் மாற்றுவார்களா,
மார்க்கத்தில் எந்த விஷயத்தில் இஜ்மா வரும், அல்லது கடமையான ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இஜ்மா வருமா என்று ஏறத்தாழ 29 கேள்விகள் அவர்களிடத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். அந்த 29 கேள்விகளில் அவர்களுக்குள்ள ஒரே ஒரு தாரீஃப், அவர்களுக்கு இஜ்மா என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அது என்ன? இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினர்களுடைய முஜ்தஹிதீன்கள் ஆய்வாளர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுப்பது, இதைத்தான் நாங்கள் இஜ்மா என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அவர்கள் தங்களுடைய வாதங்கள் எடுத்து வைத்தார்கள். அப்படி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் அதற்குரிய ஆதாரங்கள் என்ன, அதற்குரிய சான்றுகள் என்ன என்று அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டபோது சில குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதுக்கு இவ்வாறு விளக்கத்தை கொடுத்து இருக்கிறார்களா என்று நாங்கள் கேள்விகளை கேட்டோம். அதுல உதாரணமாக சொன்னார்கள், வாத்தசிமு பி ஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் ஒன்றாக சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த வசனத்தில் நம்ம கேட்டோம், இதுல இந்த உம்மத்தினர்கள், அதுல ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுப்பது என்று எங்கே இந்த கருத்து இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கயிறை பின்பற்றுங்கள் என்றுதானே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கயிற்றை, அந்த திருமறை குர்ஆனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதானே இங்கே கருத்து இருக்கிறது. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று இங்கே எங்கே கருத்து இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டோம். அவர்கள் பதில் சொல்லல. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை சொன்னார்கள், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், இந்த உம்மத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள். இந்த உம்மத்திலேயே சிறந்த சமுதாயம், நல்லதை ஏவுகிறார்கள், தீயதை தடுக்கிறார்கள். நல்லதை ஏவினார், தீயதை தடுப்பினார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுப்பதுதான் இதனுடைய கருத்து என்று எங்கே இருக்கிறது? இதில் அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்கள் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அதை நீங்க சிறந்த சமுதாயம் என்று தானே சொல்கிறான். இதுல எங்கே இருக்கு உங்களுடைய கருத்து? நீங்கள் சொன்ன அந்த தாரீஃபுக்குள்ள வரைவிலக்கணம் இங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்டோம், பதில் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொன்னார்கள், வமை யுஷாக்கிக்கு ரசூல மிம்பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் என்ற இந்த வசனத்தை எடுத்து வைத்தார்கள். இன்னொரு சகோதரோட இதான் ரொம்ப பிரதானமான ஒரு சான்று என்று கூட அவர் சொன்னார். மூமின்கள் அல்லாத வழியை நீங்கள் பின்பற்றுவது, அப்படி பின்பற்றினால் நீங்கள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் கேட்டோம், மூமின்கள் அல்லாத வழி என்றால் மூமின்கள் என்பதிலே இவர்களை மட்டும்தான் குறிக்குமா? என்னை குறிக்காதா? இந்த ஊர்ல உள்ளவங்களை, எல்லா மக்களையும் குறிக்காதா? நீங்கள் என்ன தாரீஃப் கொடுத்தீர்கள், வரைவிலக்கணம் சொன்னீர்கள்? இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவெடுப்பது என்று நீங்கள் சொன்னீர்களே, ஒன்றுபடுவது என்று சொன்னீர்களே, அது இந்த மூமின்களில் எங்கே இருக்கிறது என்று நாம் கேட்டோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லல. அதே மாதிரி அடுத்ததாக சொன்னார்கள், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாதிரீன வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஹ்சான் என்ற இந்த வசனத்தை எடுத்து காட்டினார்கள். அன்சாரிகளிலேயும் முஹாதிரீன்களிலேயும் முந்தி சென்றவர்கள், இந்த முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறதே, இந்த முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும், எனவே இஜ்மாவுக்கு இது ஆதாரம் என்று சொன்னார்கள். அதற்கு நம்ம திருப்பி கேட்டோம், உங்களுடைய கருத்து என்ன? சஹாபாக்கள்ல, அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை மட்டும்தான் பின்பற்றணுமா? நீங்கள் என்ன தார்வி இஜ்மாவுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்றிணைந்து முடிவு செய்யணும், ஒன்றுபட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, சஹாபாக்கள் என்று இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலே கேட்டோம், இஜ்மாவில் சஹாபாக்கள் இஜ்மா பண்ணுவதா அல்ல பின்னாடி உள்ளவர்களா என்ற கேள்வியை கேட்டோம். இதற்கும் அவர்கள் என்ன செய்யவில்லை, பதிலளிக்கல. அதற்கு அடுத்ததாக வத்தபி சபீல மன் அனாப், என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சாங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு இல்ல, ஒழுங்கா படிங்க, மேல இருந்து பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொன்னதுன்றாங்க.
அப்ப நம்ம திருப்பி கேட்டோம், மண் அனாப இளைய சும்ம இளைய மர்ஜிவுக்கும் நம்பிவுக்கும் பிமாக்கும் தும் தாமலூன் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களா? அவரும் பக்கம் திரும்பக்கூடியவன் சொல்லுவாரா? என் பக்கம் தான் நீங்கள் எல்லாம் திரும்பி வருவீர்கள், நீங்க செய்ததையெல்லாம் நான் உணர்த்துவேன் என்று சொல்வாரா என்று நம்ம கேட்டோம். அதற்கு கடைசி வரையிலேயும் அவர்கள் என்ன செய்யவில்லை. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் குறிக்குங்கிறதுல மறுக்க முடியல அவங்களால. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இஜ்மா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? முதல்ல ரசூல்லா தானே பின்பற்ற, எல்லா சமுதாயத்துக்கும் முன்னாடி ஓகே பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதல்ல என்ன செய்யணும் பின்பற்றா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இஜ்மா பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. நேரம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் நீங்க முழுமையாக உள்ளதில் என்ன பதில் சொன்னோம் என்பதை நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சகோதரர்கள் அனைவர்களுக்கும் சொல்லுகிறேன். இவர்கள் நிறைய வசனங்களை எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னார்களே, இதை அப்படியே முன்னால் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த சமுதாயத்தில் உள்ள முஜ்தஹிதீன்கள், ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவது என்ற கருத்தை இவர்கள் எடுத்து வைத்த இந்த வசனத்தில் இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நம்ம சொல்றது வேணாம், நாங்க சொன்னோங்கிறது நீங்க பின்பற்ற வேண்டியது இல்லை. இவங்க சொன்ன எல்லா வசனத்திலேயும் அப்படி இருக்கிறதா என்று கேட்போம். அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் வாரிசுரிமை சட்டம். சில விஷயங்களை வச்சு குர்ஆன் என்றால் என்ன, வாரிசுரிமை என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பூச்சாட்டி காட்டினாங்க. நம்ம இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், திசை திரும்பி விடும் என்பதன் காரணத்தினால் சரி சொல்லுவோம் என்று சொன்னோம். அதுல கடைசியில அவர்களால் பதிலளிக்க முடியல. அது இல்லாம ஒத்துக்கொண்டார்கள். இந்த குர்ஆன்ல உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்த அன்று தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன்ல இந்த ஐன் என்பது இல்ல, மக்கி என்பது இல்ல, மதனி என்பது இல்ல, அதே மாதிரி ஷாஃபி சஜிதா, ஹனபி சஜிதா என்பதெல்லாம் இல்லை என்பதை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும் நீங்க விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்ததாக நாம நிறைய கேள்விகளை எடுத்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். என்னென்ன விதமான வாதங்கள், அதுல நீங்கள் சகோதரர்கள் கொஞ்சம் ஆழமாக மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அவர்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரம் எது என்பதில் நம்ம எதை பேச போகிறோம் என்பதை நம்ம தெளிவாக அதில் எழுதியிருக்கிறோம். மதுஹபுகளுடைய ஆபாசங்களையும் நாங்கள் அதில் எடுத்து சொல்லுவோம். ஏன் சொல்றோம், ஆபாசம் இருக்கிறதுனால அதை மூலாதாரமாக ஏற்று பின்பற்றக்கூடாது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்கணும். ஆபாசங்களும் அசிங்கங்களும் மூடத்தனங்களும் அதில் இருக்கிறதுனால அதை பின்பற்றுவதற்கு ஏற்ற மூல ஆதாரம் கிடையாது என்பதை எழுதி வச்சிருக்கிறோம். இதை நாங்க வெப்சைட்லயும் நாங்க போடுவோம். நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பேசிய பிறகு கையெழுத்து போட்டதற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தில் இருப்பதின் அடிப்படையில் தான் அதுல நிறைய கேள்விகளை கேட்டோம். ஒன்னு கூட அவர்களால் என்ன செய்யல, பதில் சொல்ல முடியல. அதுல ரொம்ப அசிங்கமாக ஹஜ்ஜியின் போது ஒரு பெண்மணி கழுதையினுடைய உறுப்பை தன்னுடைய மர்மஸ்தானத்தில் நுழைத்துக் கொண்டால் ஹஜ்ஜி கூடுமா கூடாதா? ஒரு ஆண் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவன் ஒரு ஆணுடன் புணர்ந்து கொண்டால் அங்க ஹஜ்ஜி கூடுமா கூடாதா? ஒரு ஆய்வு. அவனுக்கு ஹஜ்ஜி கூடும் என்று எழுதி வச்சிருக்கிறார்களே, குர்ஆன்ல இது இல்ல, ஹதீஸ்ல இதுவும் இல்ல. நீங்கள் சொன்னீங்க 4 தானே இஜ்மா கியாஸில் இருக்கா? அதிலேயே போட்டிருக்க ஃபஸத ஹஜ்ஜுஹா இஜ்மாஅன், இஜ்மா அடிப்படையில் ஹஜ்ஜி முறிந்து விடும் என்று இருக்கிறதே, எந்த இஜ்மாவில் எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டோம். ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அடிப்படையில் அந்த வாதத்தை நாம் எடுத்து வைத்தோம், பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக கால்நடைகளுடைய பின்துவாரத்தில் நம்ம நுழைத்துக்கிட்டா அப்பவும் ஹஜ்ஜி முறியாது அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அடுத்ததாக விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் சொன்னா அவ அடுத்தவனுடைய மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டால் உடனே என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று ஒரு அழகான ஆய்வை எடுத்து வைத்தார்களே, இதற்கு என்ன பதில் என்று நாம கேட்டோம். அதுக்கு பதில் சொல்ல. ஒரு பெண்மணி நோன்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய விரலை தன்னுடைய மர்ம உறுப்பில் நுழைத்தால் ஈரம் பட்டால் நோன்பு முறியும், ஈரம் படவில்லை என்றால் நோன்பு முறியாது என்று ஒரு அசிங்கத்தை நோன்பு வைத்துக் கொண்டு நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளை இப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார்களே, இது எங்கே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆபாசமான கருத்துக்கள்? இதை வைத்தனால நாம் பின்பற்றக்கூடாது என்று சொன்னோம். இந்த இஜ்மாவையும் இந்த கியாஸையும் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னோம். அதற்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அடுத்ததாக ரொம்ப மோசமாக ஒரு சிறுமியை அவருடைய மர்ம உறுப்பை சேதப்படுத்தி விட்டான் என்று சொன்னால், சிதைத்து விட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை இல்லை. சிதைக்காமல் உறவு கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. ஏன்னா அதை அது ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு அழகான இஜ்மா கியாஸின் அடிப்படையில் சொன்னார்களே. இந்த ஒரு மோசமான ஒரு ஆபாசமான ஒரு கருத்து உங்களுடைய மதுஹப் குப்பைகளில் இருக்கிறதே. கேள்வி கேட்டோம், ஒண்ணுக்கும் அவர்கள் பதில் சொல்லல. அதே மாதிரி ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம்,
அதே மாதிரி பொதுமக்களுக்கு மத்தியில் அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள் ஏதோ அது அப்படி 5 முறைக்காரன் வந்து சொல்லுவான் போவான் அப்படின்னு சொன்னார்கள். திரும்ப அதை எடுத்து எங்களுக்கு விளக்குங்கள் என்று கேட்டோம். கடைசி வரையிலையும் அவர்கள் விளக்கவில்லை. அதே மாதிரி குர்ஆனில் இல்லாத வசனங்களை குர்ஆன் என்று ஓதினார் அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர். அவர் எழுதிய அந்த நூல்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அவருடைய இதுல நிறைய சேர்த்துட்டாங்கன்னாங்க. அப்ப நம்ம திரும்பி கேட்டோம், அவர் இதுல சேர்த்தார்கள் என்று சொன்னா எவையெல்லாம் சேர்க்கப்பட்டது, அதுக்கு என்ன ஆதாரம், அதை பிரித்துட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடியதை காட்டுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் என்ன செய்யலை, காட்டவில்லை. அதே மாதிரி ஒரு கன்னி பெண்ணை எப்படி நம்ம முடிவு செய்வது, ஒரு கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கன்னி பெண்ணா அல்லது கன்னி கழிந்த பெண்ணா என்று எப்படி பார்ப்பது, அதற்கு என்ன செய்தார்கள், ஒரு சிவத்துல போய் சிறுநீர் கழிக்க விடணும், அதுல போய் முட்டையை ஊத்தி பார்க்கணும். இதெல்லாம் என்ன, இது ஒரு ஆபாசம் இல்லையா, ஒரு அசிங்கம் இல்லையா? இப்படி எல்லாம் அமானி ஹஜரத் தொண்டில அங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹஜரத் ஃபத்வாவும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம சொன்னோம். அப்படின்னா அவர் யாருன்னு கேட்டாங்க, அதைத்தான் பதிலா சொன்னாங்க. இவ்வளவு அசிங்கத்தை சொல்ல அமானி ஹஜரத்னா எங்களுக்கு யார் தெரியும் அப்படின்னு சொன்னார்களே தவிர அந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த ஆபாசத்துக்கு என்ன செய்யவில்லை, அவர்கள் பதில் சொல்லல. அதற்கு அடுத்ததாக ஒருவனுடைய மர்ம உறுப்பை பிடித்தால் நோம்பு ஒழு முறியுமா முடியாதா என்பதில் தன்னுடைய மர்ம உறுப்பை தூக்கிட்டு போய் இன்னொருத்தன் கையில போய் வச்சா அது வச்சாலும் முறியும் தொட்டாலும் முறியும். எவ்வளவு ஆபாசமான ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை, இப்படி ஒரு மோசமானவைகள் எல்லாம் மதுஹப் நூல்களில் இருக்குது. நீங்க மதுஹப்ல நூல்ல இருக்கக்கூடியதை புத்தகத்தில் நீங்கள் படித்து வைத்துக் கொண்டிருக்கிற மதரசாவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று நாம் கேட்டோம். அதற்கும் என்ன செய்யல, அவர்கள் பதிலளிக்கல. அதை விட மோசமாக என்ன எழுதி வச்சிருந்தாங்க, ஒரு தக்கர ஒரு ஆண் உறுப்பை 2ஆ பிளந்து, இது எப்படி, இதெல்லாம் ஒரு கற்பனையா? இப்படி எல்லாம் ஒருத்தர் நினைக்க முடியுமா? அதை விட்டுட்டு இவருக்கு வேற சிந்தனை வருங்க, வக்கிர புத்தின்னு கூட அவர் பயன்படுத்தினார். நம்மளை ரசூலுல்லாஹ் உயர்வாக நம்ம பேசும்போது நம்முடைய வக்கிர புத்தி, இது என்ன வக்கிர புத்தி இல்லாம என்ன, 2ஆக பிளந்து அதை ஒன்ன விட்டா என்ன ஒழு முறியுமா, ஒன்ன விடா ஒழு முறியாதா? எவ்வளவு அசிங்கமான. அதுக்கடுத்ததாக இன்னொன்றையும் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மர்ம உறுப்பை இன்னொருவருடைய மர்ம உறுப்பில் நுழைத்தால் என்னங்க, இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணுவதா? எதை எழுதணும்? ஒரு மதுஹப் நூல்களாக இருக்க ஒரு இரையச்சம் நிறைந்த ஒரு ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒரு கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள் என்று போற்றக்கூடியவர்கள், அவங்களுடைய புத்தகத்தில் இப்படி இருந்தால், உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருந்தால் பகிரங்கம் உங்களால் வைக்க முடியுமா? காரி உமிழ மாட்டார்களா? ரொம்ப இது ஒரு ஆபாசமான ஒரு மோசமான ஒரு கற்பனை இல்லையா? இவ்வளவு மோசம். அதுக்கடுத்து தன்னுடைய தக்கர தான் இதிலேயே தன்னுடைய மர்ம உறுப்பை தான் இதிலே நுழைத்துக் கொண்டால் உழு முறியுமா முடியாதா? இது என்ன கற்பனை? அதை விட சிந்தனை என்ன, ஒரு பெண்மணி மாதவிடாய் ரத்தம் வந்தா அதை தூய்மைப்படுத்துவாரா, எடுத்து பிடிச்சு வச்சுக்கிடுவாளா? அதை பிடிச்சு வச்சதை கொண்டு போய் அதை ஊத்திக்கிடுவாளா? ஒரு இந்திரியம் வந்தானே அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஊத்திக்கிடுவானா? எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு மோசமான ஒரு கருத்து. இந்த மாதிரி கருத்துக்கள் இந்த மதுஹப் நூல்கள் இருக்கு. எல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. பொதுமக்களுக்கு தான் நாங்கள் சொல்றோம், இதைத்தான் பாடம் நடத்துகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். இந்த மாதிரி கிதாபுகளை தான் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி அசிங்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் மார்க்கத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய நூலாக இருக்க முடியுமா? அதை நாம் பின்பற்ற முடியுமா? இதை பின்பற்றுவது தகுதி என்று யாராவது ஒருவர் சொல்லுவானா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொன்ன இல்லாம இந்த மாதிரி செய்திகள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கங்களை வைத்துக் கொண்டு நம்ம பின்பற்றலாமா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும். அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நான் சொன்னதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அவர்கள் ஒரு ஃபராயில் விஷயமாக, வாரிசுரிமை சட்ட விஷயமாக முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம திருப்பி ஒன்று கேட்டோம், நீங்கள் இஜ்மா கியாஸின் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, முடியல. நாங்க குர்ஆன் வசனத்தில் இருந்து எடுத்து சொன்னோம். எடுத்து சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் இருக்குதான் நம்ம எடுத்து சொன்ன போது சஹாபாக்களை கேவலப்படுத்துற மாதிரி பேசினாங்க. சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்தை முன்னுதாரணமாக காட்டி நபித்தோழர் சொன்னதையும் அவர்கள் தான் சொன்னாங்க. அந்த வசனத்தில் இருந்து அந்த சட்டத்தை தான் ஒரு நபித்தோழர் முடிவெடுத்தார் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு இப்ப அதற்கு ஒரு அசிங்கமான ஒரு உதாரணத்தை வர சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தூதர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு அழகான முறையில் வழிகாட்டுகிறது. அதை விட்டுட்டு
நாம சொன்ன இஜ்மா கியாஸின் அடிப்படையில் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை பொதுமக்களை நீங்கள் பின்பற்றணுமா? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு அசிங்கமான திருமறை குர்ஆன் நீங்க படிக்கிறீங்கல்ல, புகாரி எடுத்து படிக்கிறீங்க, தமிழ்ல வந்துருச்சு, சஹீஹ் முஸ்லிம் தமிழ்ல வந்துருச்சு, முஸ்னத் அஹமது வந்திருக்கிறது, திருமதி வந்திருக்கிறது, நசாயி வந்திருக்கிறது, நபிமொழி புத்தகங்கள் எவ்வளவு படிச்சு பாருங்க. நாங்க சொன்ன ஏதாவது இதுல ஒரு சின்ன அளவாவது வந்திருக்கா? குர்ஆன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள், அவ்வளவு அழகான சட்டங்கள், நபிமொழிகளில் இருக்கக்கூடிய அவ்வளவு அற்புதமான சட்டங்கள், ஒரு உடலுறவு சட்டங்களை சொன்னால் கூட எவ்வளவு அழகாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அப்ப அற்புதமான அழகான இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை விட்டுட்டு அதற்கு அடுத்ததாக திருமறை குர்ஆனுக்கு விளக்க உரையாக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை விட்டுவிட்டு இவ்வளவு அசிங்கமான இதற்கு நீங்கள் போக வேண்டுமா? இந்த மாதிரி ஒரு செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டுமா? 2 நாட்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யார் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் திரும்ப படியுங்கள், அவர்கள் கையெழுத்து போட்டு இருப்பதையும் திரும்ப பாருங்கள். நாங்கள் ஆபாசத்தை நிரூபிப்போம் என்று அங்கேயும் பேசியிருக்கிறோம், அதுல எழுதியும் இருக்கிறோம். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுங்கள் என்ற அங்கீகாரத்துடன் தான் அதன் கீழே கையெழுத்தும் போட்டும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவ்வளவு ஆபாசங்களையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் இந்த ஆபாசம் இங்கே பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் தனியா போய் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பெருங்கருணையினால் 2 நாள் விவாதம் இன்றைக்கு முடிவுக்கு வரக்கூடிய இத்தருணத்தில் தொகுப்புரை என்ற அடிப்படையில் நாம் இந்த 2 நாட்களின் விவாதத்தில் என்னென்ன விஷயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தோம், அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்து சொன்னோம் என்பதை சுருக்கமாக இந்த தொகுப்புரையில் நான் குறிப்பிட இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது நாங்கள் எடுத்து வைத்தது விவாதத்தினுடைய ஆரம்பத்திலே விவாதத்தினுடைய தலைப்பாக நாங்கள் எடுத்து இருவரும் கையெழுத்திட்டு கொண்டது இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் குர்ஆன் ஹதீஸ் இது மட்டுமே நேரடியான அடிப்படை மூலாதாரம் எனவும், நாங்கள் இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸ் மற்றும் அதை தழுவிய இஜ்மா கியாஸ் இந்த 4ம் எமது மூலாதாரம் என்று வாதிடுவோம் என்று தலைப்பை ஏற்றுக்கொண்டதுடன் விவாதத்தினுடைய ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும் என்ற விவாத அடிப்படை சட்டத்திற்கு இணங்கி அவர்கள் வேறு நூற்களிலிருந்து ஃபிக்ஹ் கிதாபுகளிலிருந்து தங்களுடைய அந்த ஆதாரம் என்ற பெயரிலே மிகவும் மோசமான முறையிலே சொல்லப்போனால் அவர்களுடைய முழு ஆதாரங்களும் அந்த நூலின் சில சட்டங்களை வைத்துக்கொண்டு அதை செக்ஸாக சித்தரித்து இந்த மக்கள் மன்றத்தில் சமர்ப்பித்து இந்த 2 நாட்களாக சிரித்து மகிழ்ந்து கொண்டு இந்த சபையை நிறைவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் எமது ஆதாரங்களாக குர்ஆனுடைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகளை நாங்கள் எடுத்து வைத்தோம். இஜ்மாஐ சரியான முறையில் அவர்கள் விளங்காமல் இருந்ததினால் இஜ்மாஐ பற்றிய பல கேள்விகளை கேட்டார்கள். விவாதம் என்பது இஜ்மா கியாஸ் மார்க்க அடிப்படை மூலாதாரமாக அமையுமா என்ற விதத்தில் அமைந்ததால் மார்க்க அடிப்படை மூலாதாரம்தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் எடுத்து வைத்து கொண்டே இருந்தோம். முதலாவது அவர்களிடத்தில் நாம் கேட்ட கேள்வி, உங்களிடத்தில் குர்ஆன் இருக்கிறதா என்று நாம் கேட்டோம். கிட்டத்தட்ட 3 அமர்வுகள் வரை ஒரு நாள் முழுக்க அவர்கள் தங்களுடைய குர்ஆனை இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து காட்ட முடியவில்லை. 4வது அமர்வின் போது இன்றைய காலையில் தான்
எங்களுடைய குர்ஆன் என்பது எங்களிலே இருக்கக்கூடிய இந்த பிரதிகள் அல்ல. எங்களிடத்தில் குர்ஆன் என்பது ஒளி வடிவில் பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தில் இருக்கக்கூடியவைதான் குர்ஆன். இந்த பிரதிகள் குர்ஆன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய இந்த கொள்கையை நிலைநிறுத்தினார்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்று மாலையில் நடந்த நிகழ்விலே அவர்களுடைய வாயினாலேயே முன்னுக்கு பின் முரணாக காலையில் இந்த பிரதி எங்களின் குர்ஆன் இல்லை என்று சொன்னவர்கள் மாலையில் இந்த பிரதி, அதாவது இந்த குறியீடுகள் போடப்படாத பிரதிதான் எமது குர்ஆன் என்பதையும் முரண்பாடான முறையில் ஒத்துக்கொண்டார்கள். இதையும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதற்கடுத்ததாக அவர்கள் இஜ்மா தேவையில்லை என்பதற்காக வேண்டி சில ஆயாத்துகளை குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று அதனுடைய நேரடி அர்த்தங்கள் மட்டும்தான் நம்முடைய அடிப்படை மூலாதாரமாக அமையும் என்பதற்கு சில வசனங்களையும் சில பொன்மொழிகளையும் எடுத்துரைத்தார்கள். நாம் அந்த வசனங்களை சொன்னோம். எந்த குர்ஆனை கடைபிடிக்கிறது என்று சொல்கிறதோ, எந்த குர்ஆனில் கியாஸை வலியுறுத்தப்படுகிறதோ அந்த குர்ஆனில்தான் இஜ்மாவும் கியாஸும் வருகிறது என்று நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இஜ்மாவுடைய வசனங்கள் குர்ஆனிலிருந்து நாம் முன்வைத்தோம். நாம் எடுத்து வைத்த வசனங்களில் முதலாவதாக வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இதற்கு அவர்கள் கூறிய பதில், குர்ஆனுடைய விளக்கத்தை, குர்ஆனுடைய கருத்தை கடைபிடிப்பதிலே அதை நீங்கள் ஒற்றுமையாக அந்த ஹபுலுல்லாவை, அல்லாஹுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால், குர்ஆனுடைய கருத்து எதை சொல்கிறதோ அது விஷயத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். இதுதான் ஒலா தஃபர்ரகு என்பதனுடைய அர்த்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். நாம் எடுத்து வைத்தது குர்ஆன், நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி வந்ததை போன்று இஜ்மா என்பது குர்ஆனுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. எப்படி குர்ஆனிலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் விளக்கத்திலே தொழுகை என்று வரும் பொழுது அதன் விளக்கத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ இதற்கு நாங்கள் இஜ்மா என்று சொல்கிறோம். இதை அவர்கள் என்ன கருத்தை இந்த ஆயத்திற்கு வைத்தார்களோ அதே கருத்து இஜ்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் மக்கள் மன்றத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம். அதற்கடுத்து குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் என்ற வசனத்தை நாங்கள் எடுத்தோம். வசனத்தை எடுத்து இதன் மூலமாகவும் குர்ஆனிலிருந்து இஜ்மா நிரூபணமாகிறது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த நஹியுன் அனில் முன்கர் அம்ரும் பில் மஅரூஃப் என்று சொல்லப்படக்கூடிய நல்லதை ஏவுதல் தீயதை விளக்குதல் என்ற ஒரு நல்ல ஒரு தன்மையை, சிறப்புத்தன்மையை தந்திருக்கிறான். எனவே இந்த சமுதாயத்தினர்கள் எதை நன்மை என்று கருதி எதை ஏவுகிறார்களோ அது நன்மையாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நிரூபித்தோம். அதற்கு சில பதில்களை சொன்னார்கள். அதற்குரிய பதிலையும் நாம் அந்த விவாதத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். மூன்றாவதாக ஒமை யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, இந்த வசனத்திற்கு இஜ்மா நிரூபணமாகிறது என்பதை, சபீலுல் முஃமினீன், முஃமின்கள் என்று சொல்லும் பொழுது அனைத்து முஃமின்களுடைய பாதைகளை விட்டு விலகிச் செல்வது குர்ஆனில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்து வைத்தோம். உடன் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்கள் என்றால் யார்? முஜ்தஹிதுகளுக்குத்தானே மூமின்கள் என்று சொல்வார்களா? நீங்கள் எல்லாம் மூமின்கள் இல்லையா என்று இதற்கு பதிலில் சொன்னார்கள். நாம் அதற்கு இன்னொரு வாதத்தை எடுத்து வைத்தோம். இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன? மூமின்கள் எப்பொழுது ஒரு கருத்தில் ஒன்றுபடுவார்கள்? ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை நிரூபணப்படுத்தியதற்கு பிறகு அந்த கருத்தை அனைத்து மூமின்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் என்ற வசனத்தை எடுத்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் சபீலுல் முஃமினீன் என்பதனுடைய கருத்து என்பதாக மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து வைத்தோம். அதற்கு அடுத்து வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், இந்த ஆயத்திற்கு
தப்பான விளக்கம் கொடுத்தார்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் என்பதற்கு முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றுவதில்லை, மாறாக அந்த சஹாபாக்களை ஹிஜ்ரத்துடைய நுஸ்ரத்துடைய விஷயத்தில் பின்பற்றுவது என்று ஒரு புதுமையான கருத்தை சொல்லி குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். நாம் சொன்னோம், இப்படிப்பட்ட விளக்கம் எல்லா இடத்திலும் பொருந்தாதே என்று சொன்னதற்கு அவர்களிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த வசனத்தின் மூலமாக இந்த நல்லோர்களை பின்பற்றக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் என்று சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை இப்படிப்பட்ட நற்கர்மம் செய்பவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற வசனத்தை கொண்டும் இஜ்மாஐ நாம் நிரூபித்தோம். கடைசியாக ஒயின் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், இந்த வசனத்தை கொண்டு நிரூபிக்கும் பொழுது இந்த வசனத்திற்கு பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். மறுபதிலிலே இது கருத்தல்ல அதுதான் என்று நாம் சொன்னோம். அந்த கருத்திற்கு மறு கருத்தாக அடுத்த அமர்விலே கொண்டு வந்து காட்டினார்கள். அந்த கருத்திற்குரிய பதிலையும் அதற்கு அடுத்த அதே அமர்விலே நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதற்கு இதுவரைக்கும் பதிலில்லை, இறுதி வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம், பதிலை அவர்கள் தரவில்லை. அதற்கு அடுத்து ஹதீத் என்று லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி என்ற சஹீஹான ஒரு ஹதீதை எடுத்து இது இஜ்மாவுக்குரிய ஆதாரம் என்று நாம் எடுத்து வைக்கும் பொழுது 2-3 அமர்வுகளிலே இதை பற்றிய சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சைக்குரிய சரியான பதில் சொல்லப்பட்டும் இறுதி வரை இதற்கு என்ன பதில் என்று கேட்கப்பட்டும் அவர்களிடமிருந்து சரியான பதில் இதற்கு வரவில்லை என்பதை நீங்கள் எல்லாம் அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். அதற்கு அடுத்ததாக ஷாரானியுடைய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்தது. அவர்களுடைய விஷயத்தில் நாம் எடுத்து வைத்த வாதம், அவர்கள் மீது அபாண்டமாக ஒரு விஷயத்தை சொன்னதற்கு நாம் எதிர்வாதமாக சொன்னோம். அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், ஷரியத்திற்கு மாற்றமான விடயங்கள் என் மீது சொல்லப்பட்டிருந்தால் இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தும் கூட நாம் இதை அவர்கள் எடுத்து வைத்ததினால் சொன்னோம். என் மீது சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று கூறி, எப்படி உங்களுடைய ஏதேனும் ஒரு சகோதரர் தவறாக ஒரு கருத்தை சொல்லி அதிலிருந்து பின்வாங்கிவிட்டால் நீங்கள் எப்படி முந்தைய கருத்தை விமர்சிப்பதற்கு கூடாது என்று விளங்கி வைத்திருக்கிறீர்களோ அப்படித்தான் இமாம் ஷாரானியினுடைய கருத்தும் என்று இங்கே நாம் சொல்லி இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய வளவாளர்களில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நூலிலிருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்டமான இட்டுக்கட்டை செய்திருக்கிறார்கள், இல்லாத ஒன்றை தன்னுடைய வாசகத்திலே புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை, இந்த மடியின் மீது என்ற வார்த்தையை தன்னுடைய அந்த நூலில் புகுத்தி இருக்கிறார் என்பதை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்தோம். அதற்கு பதில் சொல்வதாக மறுநாள் காலையில் ஏதோ சொன்னார்கள். மறுபடியும் கேள்வி கேட்டோம், இந்த பதில் சரியில்லையே என்று கேட்டோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. அதே போன்று மீராசுடைய விஷயத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இஜ்மா கியாஸின் மூலமாக மீராதை எடுக்க இயலுமா என்று என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். நாம் சொன்னோம், நாம் சொல்ல வந்தது என்னென்று சொன்னால், நேரடி குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் நேரடி குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதற்குரிய தீர்வை தர வேண்டும் என்று அவர்களிடத்திலே வாதத்தை முன்வைத்தோம். அவர்கள் தர முடியவில்லை. நாங்கள் சொல்கிறோம், இது சஹாபாக்கள் அறிவித்து அது இஜ்மா ஆக இந்த உம்மத்தினுடைய கருத்தாக ஆகிவிட்டதினால், மேலும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுடைய நிலைப்பாடு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை தங்களுடைய ஆய்வின் மூலமாக எடுத்தார்கள். இவர்கள் கூறுவதை போன்று கைர முலார் என்பதை வைத்து எடுக்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை இஜ்மா ஏற்பட்டு அதை நாங்கள் எங்களுடைய ஆதாரமாக எடுத்துக்கொண்டோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிரூபித்தோம். அதற்கு அடுத்ததாக குர்ஆன் என்றால் என்ன என்ற வாதம் வந்த நேரத்திலே, அந்த குர்ஆன் என்பது ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், கிதாப் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒளிப்பதிவில் இருக்கக்கூடியதற்குத்தான், எழுத்துப்பதிவில் உள்ளதற்கு இல்லை என்று சொன்னார்கள். நாம் அவர்களிடத்திலே குர்ஆனுடைய வசனங்களை, கிதாப் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்தோம். அதற்கு சரியான பதில் இல்லை. வேறு ஏதோ ஒரு வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். அதற்கும் நாம் என்ன செய்தோம், இந்த இடத்தில் கிதாப் என்று வந்திருக்கிறது, குர்ஆனுடைய எத்தனை இடங்களில் கிதாப் என்று வருகிறது, அங்கே எல்லாம் என்ன அர்த்தம் வைப்போம் என்று கேட்டோம். அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதே போன்று இந்த குர்ஆன் என்பது
என்பது, இந்த கிதாப் என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூஸையா அல்லாஹ் இறக்கினான் என்று கேட்டோம். அதற்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. அதே போன்று நஹா அன் யுஸாஃபர பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பிரயாணம் செய்யப்படுவது கூடாது என்று ஹதீஸிலே வருகிறது. குர்ஆனை கொண்டு என்ன நோக்கம்? ஒளிப்பதிவில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஃபில்கள் பிரயாணம் செய்யக்கூடாது என்று அர்த்தமா என்று கேட்டோம். அதற்கும் அவர்களிடத்தில் பதில் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப அழகாக பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களும் மிக மரியாதையுடன் அமைதியுடன் இருந்தீர்கள். மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இதுபோன்று கடைசி வரைக்கும் அமைதியாக இந்த கூட்டம் முடிவடைய வேண்டும் என்பது எமது அவா. இந்த விவாதத்திலே 2 நாட்களாக நடைபெற்ற இந்த விவாதத்திலே பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விடயங்களில் நிறைய குளறுபடிகள் இருந்ததை பார்த்தோம். நாங்கள் அடிப்படையிலே இருந்து எந்த அடிப்படையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் வந்தோமோ அதை கைச்சாத்திட்டு இஸ்லாத்தின் இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது, 4 மூலாதாரங்கள் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற தோரணையில் வந்தோம். அதனை குர்ஆன் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் நிரூபிக்க வேண்டும் என்ற முதலாவது சட்ட விதிக்கு அமைவாக நாங்கள் மதுஹபை பின்பற்றக்கூடிய முகல்லிதுகளாக இருந்தும் மதுஹபுடைய எந்த ஒரு அறிஞரின் கருத்தை கூட எடுக்காமல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து பேசினோம். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னமோ நேரத்தை போக்குவதற்காகவோ அல்லது அவர்கள் அதற்கு ஆயத்தமாக வராததற்காகவோ அவர்கள் ஃபிக்ஹுடைய நூல்களில் இருந்து சட்டமாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை ஆபாசமாக சித்தரித்து அதை வகையாக சொல்லி ஏதோ ஒரு அமைப்பில் அவர்கள் சிரித்து கொண்டிருந்து திரும்புவதை பார்த்தோம். அதே போன்று நாங்கள் இந்த விவாதத்தின் முடிவில் இருந்து சில தெளிவுகளுக்கு வந்தோம். என்ன தெளிவுக்கு வந்தோம் என்று சொன்னா, அதாவது இஜ்மாவையும் கியாஸையும் சரிவர புரியாததனால், இஜ்மா என்றால் என்ன, கியாஸ் என்றால் என்ன என்பதை சரியாக புரியாததனால் அல்லது புரிய வைக்கப்பட்டும் நாம் முந்தி விளங்கி இருந்த அந்த அர்த்தம்தான் இஜ்மாவுக்கும் கியாஸுக்கும் என்ற அந்த நிலையிலே பிடிவாதமாக இருந்ததனால் அவர்கள் இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டும் அவற்றை ஏற்க மறுத்து அதிலே ஒற்றுமைப்படுங்கள், மூமின்களுடைய வழியில் வாருங்கள் என்றெல்லாம் இஜ்மாவுடைய அந்த கருத்து அங்கு சொல்லப்பட்டும் அதிலே இல்லை இல்லை என்று மழுப்பிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் நேற்று முழு நாளும் குர்ஆன் எங்கே என்று கேட்கப்படும் போது, பலமாக கேட்கப்படும் போது மௌனமாக இருந்துவிட்டு இடையிலே நீங்கள் காட்டும் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஷாரானி பொய்யான குர்ஆனை எல்லாம் ஓதியிருக்கிறார் என்றெல்லாம் வாதத்தை முன்வைத்தார்கள். ஷாரானியுடைய நிலையை சொன்னோம். அவர் மார்க்கத்துக்கு மாற்றமான எதையும் அவருடைய கிதாபுகளிலே பார்த்தால் அது என்னுடைய கருத்துகள் அல்ல என்பதை மினன் என்ற நூலில் திட்ட தெளிவாக சொல்லி இருப்பதை அவர்களுடைய கையிலே கொடுத்து படிக்க வைத்தும் அதற்கு பின்பும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இப்படியாக நேற்றைய நாளை கலர்த்தினார்கள். இன்று காலையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குர்ஆன் நம்முடையது அல்ல என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். குர்ஆன் இல்லாத ஒரு நிலைமைக்கு ஒளியில் தான் குர்ஆன் என்ற நிலைமைக்கு மாலை நேரம் வரைக்கும் இருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடும் அவர்களுடைய முக்கிய தலைவரின் கருத்தும் அதுதான். ஆனால் மாலை அதையெல்லாம் போட்டு காட்டினோம். மாலை நேரத்திலே ஒரு ஹதீஸை முன்வைத்த போது அதுக்கு பதிலளிக்க தவறி அதுக்கு பதிலளிக்க இயலாததனால் குர்ஆனை எடுத்துக்கொண்டு குஃபார்களுடைய ஊருக்கு போக வேண்டாம் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸை, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை எடுத்து காட்டிய போது, அப்படி என்றால் ஹாஃபில்களை போக வேண்டாம் என்று சொல்லுங்க, அவர்களிடத்தான் ஒளி இருக்கிறது, சப்தம் இருக்கிறது என்று சொன்னோம். அதற்கு எப்படியாவது பதிலளித்து தப்ப வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மக்கி மதனி ஐன் ருக்கு போன்றவைகள் போட்டதைத்தான் இல்லை என்று சொன்னோம் என்று ஒருவாறு தப்பவிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த குர்ஆன் என்ற ஒன்று இல்லாத நிலையில் தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் இந்த விவாதத்திலிருந்து திரும்பி செல்கிறார்கள். மற்றும் பல்வேறு சவால்களை முன்வைத்தோம். இப்பொழுது நீங்கள் உம்ராவுக்காக
ஹஜ்ஜுக்காக வெளியாகி போகிறீர்கள், ஹஜ்ஜுடைய ஃபர்லை நிறைவேற்றப் போகிறீர்கள், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றப் போகிறீர்கள். நீங்கள் போகின்ற காபாவை இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காபா, குர்ஆனில் தவாப் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காபா, அதை நீங்கள் எவ்வாறு நிரூபிக்கிறீர்கள் என்று நேற்றிலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை அவர்கள் இன்னமும் உறுதிமானம் இல்லாமல் தான் அவர்கள் இங்கிருந்து திரும்புகிறார்கள். காபாவை இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து காபா என்று நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டபோது இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற பிடிவாதத்துக்காக அதை ஏற்க மறுக்கிறார்கள். சஃபா மர்வாவை ஏற்க மறுத்தார்கள். வட்டியுடைய விஷயத்திலே கியாஸிலே எடுத்துதான் அதை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி சொன்னால் தலைகுனிவு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தால் வட்டிக்கு அம்பாலிக்கும் அப்படி இப்படி என்று சொல்லி அவர்களே அந்த மசாலாவிலே அகப்பட்டு கொண்ட அந்த கோலத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு மிக தெளிவாக எங்களுடைய இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்ததை பார்த்தீர்கள். எங்களுக்கும் என்ன பேசியிருக்கலாம், ஆபாசம் என்று எதையெல்லாம் கதைக்கலாம். சட்டத்தை மதித்தோம், விவாதத்தின் நிபந்தனையை மதித்தோம். குர்ஆன் ஹதீஸுக்கு அங்கால் அவர் கூட இமாம் அஹ்மதுடைய கருத்தை, கசாலியுடைய கருத்தை எடுத்து முன்வைத்தார். நாங்கள் அதை கூட எடுத்து முன்வைக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று கையொப்பம் போட்டிருக்கிறோம். தலைப்பில் உறுதியாக இருந்தோம். விவாதத்தின் நிபந்தனைகளை ஒரு முஃமினுடைய பண்பு எதிலே கையொப்பமிடப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றும்படி அல்லாஹு தஆலா உத்தரவிட்டிருக்கிறான். அதற்கு அமைவாக நாங்கள் மிக தெளிவாக இந்த விவாதத்தை சட்டதிட்டங்களுக்கு அமைவாக, விதிகளுக்கு அப்பால் போகாமல், அவர்களை போன்ற தலையங்கத்தையும் மீறி நிலைப்பாட்டையும் மீறி நாங்கள் அங்கே செல்லாமல் மிக தெளிவாக இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறோம். ஆகவே விவாதம் என்று வரும்போது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். விவாதம் என்று வரும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவோம். நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள். விவாதம் முடிவடைகிறது இதோட. நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள். இரண்டு பிரிவாக அமர்ந்திருந்தாலும், நாம பிரிவாக அமர்ந்திருந்தாலும் நம்மிடத்தில் குரோதம் கிடையாது. நாம் எல்லாம் முஸ்லீம்கள், ஒன்றுபட்டு இருக்க வேண்டியவர்கள். கருத்தை கருத்தால் எதிர்த்து கொண்டோம், கருத்தை கருத்தால் பரிமாறிக்கொண்டோம். இதுக்காக மனதிலே கோபதாபங்களை வைத்துக் கொண்டு நாம் இருக்க முடியாது. ஒரே ஊரில் வாழ்வோர்,